இளையராஜாவோட மகளான பவதாரணி இறந்துட்ட நிலையில் அவங்கள பற்றி ரொம்ப பரபரப்பான விஷயங்கள் 2 டேஸாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஸ்பீடாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கனில் ஒரு இன்டர்வியூ வந்து ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்கன்றதை ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். வாங்க எங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பவதாரணி ஹாஸ்பிட்டல்லையுமே இல்லை, ஒரு ஆசிரமத்திலுமே இல்லை, அவங்க வந்து தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருந்தாங்க ஸ்ரீலங்கனில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, இவ்வளோ நாளாக வேறு மாதிரி சொன்னாங்கன்னா, எஸ் இதுதான் வந்து உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க தனியாக வந்து ஒரு ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சித்த வைத்தியர் வந்து டெய்லி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்களாம். பவதாரணி நல்ல உடல்நலத்தோடு தான் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க தான் ஏறிலாம் போயிருக்காங்க, நல்லா ஜாலியாக பேசியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்டலாம் ரொம்பவே சூப்பராக பேசி பாட்டுலாம் பாடி அவங்க ரொம்பவே ஜாலியாக இருந்திருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வரைக்குமே வந்து பவதாரணிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவங்க ஜாலியாக தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இருந்துக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்த உடனே வந்து அவங்க வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. அன்றைக்கி திடீர்னு நைட்டு எதனால் அவங்களுக்கு வலி வந்ததுன்னு தெரில, அப்படி ஒரு வலி வந்து அவங்க வந்து ரொம்ப கதறிட்டு இருந்தாங்க ஒரு 1 ஹவராக அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வலி வந்த உடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பா வந்து இங்கே தான் கொலம்போவில் இருக்காராம், தயவுசெய்து அவரை கூட்டுவாங்க, கொஞ்ச நாள் எங்கள் அப்பா கிட்ட நான் பேசணும், எங்கள் அப்பாவோட கையை பிடிச்சி கொஞ்ச நேரம் நான் வந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் நான் வந்து இறந்துடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பவதாரணி. அவங்க அப்பா வரத்துக்குள்ளேயே ஆனால் வந்து ரொம்பவே வந்து இறந்துட்டாங்களாம். சரி ஓகேப்பா, இந்த சித்த வைத்தியசாலை அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட யுவன் சங்கர் ராஜாவோட ஃப்ரெண்டு தான் வந்து இந்த சித்த வைத்தியர், ஸோ அது மூலமாக தான் வந்து இவங்களுக்கு பழக்கம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஃப்ரெண்டு மூலமாக ஒரு ட்ரை எடுக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் வந்து அவங்கள ஸ்ரீலங்கன் அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டல்லையோ சித்த வைத்தியசாலையிலையோலாம் இல்லை, அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. அந்த டாக்டர் தான் வந்து அவங்கள இங்கே பார்த்துருக்காங்க அப்படின்றது தான் இப்போ வந்திருக்க ஒரு பரபரப்பான உண்மையாக இருக்குது. மேலும் இது போகிற வீடியோஸ்லாம் பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறோம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.